நம்மிது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏஐஎஸ்எஃப் நடத்துகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் ரத்து செய் ரத்து செய் நீ தேர்வை ரத்து செய் ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கனவை அழித்திட்ட நீ தென்னும் உயிர் கொல்லியை ரத்து செய் ரத்து செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் மஸ்தான் மஸ்தான் மோடியே நாட்டை கெடுத்த கேடியே நீ தேர்வு வினாத்தாளே எப்படி அப்பா கசியுது மஸ்தான் மஸ்தான் மோடி லட்சமா இரவு பகல் பாராதே அண்ணன் தண்ணி குடிக்காமல் லட்சம் ரூபாய்க்கு கோச்சிங் சென்டர் அத்தனையும் வீணா போச்சு பதில் சொல்லு பதில் சொல்லு ஒன்றிய அரசு பாஜகவே நீ தேர்வை ரத்து செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். வணக்கம். ராமசாமி, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், வடசென்னை மாவட்ட செயலாளர். தொடர்ச்சியாக நீட் தேர்விலே குளறுபடிகளும் கோளாறுகளும் நடந்தபடி இன்று வரை நடந்து கொண்டே வந்துள்ளன. நாம் தொடர்ச்சியாக செய்தித்தாள்களையும் பார்க்கிறோம், செய்தியையும் பார்க்கிறோம். இவ்வேளையிலே இந்த வருடத்திலும் இப்போது மே 3 நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிஞ்சிருக்குன்னு சொல்லி ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேற்பட்ட மாணவர்களை பிடிச்சு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய நாடு முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா கோச்சிங் சென்டர் போய் லட்சமாக ஃபீஸ் கட்டி இந்தியா முழுவுக்குமே 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த என்ஐடியும் சரி ஒன்றிய அரசாங்கமும் சரி அதை எதுவுமே பெருசாக கவனத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரி பேப்பர் கசிஞ்சிருச்சு, உடனே நாங்கள் மறுதேர்வு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தேர்வில் முறையாக மதிப்பெண் எடுத்தவங்களோட நிலைமை என்னாகுது? அதை எதையுமே யோசிக்காமல் இவங்க பண்ண தவறுக்கு ஒட்டுமொத்தமாக 23 லட்சம் மாணவர்களோட கனவையும் பலிகடவாக்க பார்க்குறாங்க. அதை அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த மறுதேர்வை அனுமதிக்க முடியாது. வேணும்னா நீட் தேர்வை ரத்து செஞ்சுட்டு +2 மதிப்பெண் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி எப்படி மருத்துவ படிப்பிற்கு ஆட்சேர்க்கை நடந்ததோ அதே மாதிரி சேர்க்கை நடத்தணுங்கிறது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் கோரிக்கை வைக்கிறது. நீட்டை உங்களால் நடத்த துப்பு இல்லை, வக்கு இல்லை, ஆள்மாறாட்டம் நடக்குது, இந்த மாதிரி வினாத்தாள் வெளியாகுது, கசியுது அப்படின்னா எதுக்கு ஒரு என்ஐடின்னு வச்சுருக்கீங்க? எதுக்கு நீட்டுன்னு வச்சு எல்லாரையும் ஏமாற்ற பார்க்குறீங்க? மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இப்போ எல்லாருமே கண்கூட பார்க்குறாங்க. உங்களுக்கு நடத்த துப்பும் இல்லை வக்கும் இல்லை அப்படின்னா ஏன் நீட்டுன்னு ஒன்று கொண்டு கோச்சிங் சென்டரை கொண்டு பிள்ளைகளை சேர்க்க வச்சு லட்சமாக அதில் காசு கொட்ட சொல்லி கொள்ளையடிக்கிறீங்க? இதை எல்லா பெற்றோர்களும் பார்க்குறாங்க. இப்போ மாணவர்களும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் இது மாதிரி கல்வியை ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய சாதனமாக பயன்படுத்துகிறத தடுக்கணும்னு சொல்லி இனிமேலாவது நீட்டை தடை பண்ணுங்கிறத ஒரு கோரிக்கையாக, பயங்கரமான கோரிக்கையாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறது. மேலும் தமிழ்நாடு வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கிற ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. என்ன கோரிக்கைனா, பிஎம் ஸ்ரீல திட்டத்தை ஏற்றுக்கிட்டாதான் 2500 கோடி ரூபா தருவோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட பாஜக அரசாங்கம் சொன்னிச்சு. இப்போது அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தாவேக்கா கிட்டேயும் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் கொண்டு வந்திருக்குது. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. என்னென்னா, இதற்கு முந்தைய தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்துச்சோ அதே நிலைப்பாடை பிஎம் ஸ்ரீல இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் எடுக்கணும். 2500 கோடி என்ன 5000 கோடி ரூபா இருந்தாலும் அதை மீட்டு தர்றதுக்கு வேற ஒரு வழியையோ யுக்தியையோ தமிழ்நாடு அரசாங்கம் கையாளணும். அப்படி கையாளும் பட்சத்தில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு
ஒட்டுமொத்த பள்ளி கல்லூரி மாணவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத இவ்வேளையில் தெரிவிச்சுக்கிற பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஒருபோதும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முதலமைச்சரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த இடத்துல கோரிக்கை வச்சுக்கிறேன். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் நேஷனல் கவுன்சிலில் முதற்கொண்டு பேசியிருக்கிறது சம்பந்தமாக இந்த காலகட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செஞ்சிருக்கிற இடத்துல மாநில குழு கூடி முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த அடுத்த வார காலகட்டத்துக்குள்ளே முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கவும் இருக்கிறோம். ராமசாமி, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம்.